கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம் சங்கீதம் 109 அதன் முதல் வசனம். நான் துதிக்கும் தேவனே ம். மௌனமாயிராதேயும். ஸ்தோத்திரம். இங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மௌனமா இருந்தா என்ன ஆகும்? நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில மௌனமா இருந்தா என்ன ஆகும்? நம்ம எதை தான் தியானிக்க போறோம்? மௌனமாயிராதேயும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பே மௌனமாயிராதேயும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக ஜெபம் பண்றது உண்டு, அநேக வேத வசனத்தை வாசிப்பது உண்டு, அநேகருடையதான சத்தியத்தை கேட்பது உண்டு. அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று வாழுகிற வாழ்க்கையும் உண்டு. இதுக்கு இடையில நம் தேவ சமூகத்தை நோக்கி ஒரு மன்றாட்டை ஒரு மன்றாட்டு என்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. மன்றாடுவோம், ஜெபிப்போம், போராடுவோம். ஆனா அந்த போராட்டத்துக்கும் மன்றாட்டத்துக்கும் ஜெபத்துக்கும் பதில் வந்தா அது உற்சாகம், பதில் வந்தா அது ஆசீர்வாதம், பதில் வந்தா தேவ நடத்துதல். பதில் வரலன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மௌனமாவே இருந்துட்டாருன்னா, ஒரு வார்த்தை பேசாம மௌனமாவே இருந்தா என்ன ஆகும்? சங்கீதக்காரன் அதான் சொல்றேன், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதே. நான் துதிக்கிறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் மௌனமா இருக்கார். நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் மௌனமா இருக்கார். நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன், ஆனா என் கர்த்தர் என் வாழ்க்கையில மௌனமா இருக்கார். அவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் மௌனமா இருக்கார். அவர் அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில கர்த்தர் மௌனமா இருக்கிறார். இப்படி எத்தனை மௌனங்கள்! நாமே எத்தனையோ நேரத்துல, கர்த்தாவே உமக்கு காது இல்லையா? இது உம்முடைய செவிகளுக்கு கேட்காதா? இப்படிப்பட்ட பரியாசமான வார்த்தைகள் உமது காதுகளுக்கு கேட்காதா? இப்படிப்பட்ட அவதூறான வார்த்தைகள் உமது காதுகளுக்கு கேட்காதா? இப்படி நம்ம போராடுவது உண்டு. அதிலேயே தொடர்ந்து 1, 2, 3, 4 வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய வாயும் ம், கபட்டு வாயும் ம், எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. ம், கள்ள நாவினால் ம், என்னோட பேசுகிறார்கள். ம், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் ம், என்னை சூழ்ந்து கொண்டு ம், முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். ம், என் சிநேகத்துக்கு பதிலாக ம், என்னை விரோதிக்கிறார்கள். ம். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. கர்த்தர் என் வாழ்க்கையில மௌனமா இருக்கிறீங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில மௌனமா இருக்கிறனால இத்தனை விதமான துன்மார்க்கருடைய வாயும் எனக்கு விரோதமாய் திறந்து கள்ள நாவினால் என்னை பேசுகிறாங்க. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். என்னை சிநேகித்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நான் சிநேகித்த சிநேகிதர்கள் என்னை சிநேகிப்பதற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். ஆனால் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்ற வார்த்தை, நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப ஜெபம் பண்ணவருடைய வாழ்க்கை ஏன் மௌனமா மாறுது? இவர் ஜெபம் பண்றார், ஏன் கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில மௌனமானாரு? ஏன் தாவீது கர்த்தர் பதில் கொடுக்கல? என்னைக்காவது நம்ம யோசிச்சது உண்டா? நான் உபவாசிக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், எல்லாமே பண்றேன். ஆனா ஏன் எனக்கு நேரிடுகிற போரில் கர்த்தர் மௌனமா இருக்கிறார்? ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்தது அவர். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ண வாக்குத்தத்தம் பண்ணது கர்த்தர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தது கர்த்தர். நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தது கர்த்தர். ஆனா ஏன் கர்த்தர் மௌனமா இருக்கிறார்? சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஏன் மௌனமா இருக்கிறார்? நிறைவேற்ற மாட்டாரா? நான் ஜெபிக்கிறேனே, நான் அந்த வார்த்தையை நம்புறேனே, ஆனா ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில மௌனமா இருக்கிறார்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மௌனமா இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தையை சொல்றார். சங்கீதம் 28 ஒன்று வாசிக்கலாமா?
சங்கீதம் 28:1. சங்கீதம் 28:1 ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, கர்த்தர் என் வாழ்க்கையில மௌனமா இருந்தா என் கண்மலையாகிய கர்த்தாவே, ம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீ கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். ம், நீர் மௌனமாயிருந்தால் ம். நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ஸ்தோத்திரம். குழியில் இறங்குகிறவர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்தவனைப் போல் நான் காணப்படுகிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் மௌனமா இருந்தா என் வாழ்க்கை மரணமா இருக்கு. என்னுடைய ஆத்துமா மரித்து போன ஆத்துமாவை போல காணப்படுது. என் வாழ்க்கை கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர்களை போல மாறுது. தாவீது சொல்றாரு, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில மௌனமா இருக்கீங்க? நீங்க என் வாழ்க்கையில மௌனமா இருக்கிறதுனால என் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை போல என் வாழ்க்கை இருக்கு. ஏன்பா? ஏன் மௌனமா இருக்கிறீங்க? என் கண்மலை என் கண்மலையாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நீரோ கேளாதவளைப் போல கேளாதவரைப் போல மௌனமா இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன்ப்பா. உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. உம்முடைய சமூகத்தை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. ஆனா ஏன் கேளாதவரை போல என் வாழ்க்கையில இருக்கிறீங்க? தாவீதின் சங்கீதம் தான் இதுவும். தாவீது சொல்ற வார்த்தை, ஏன் என் வாழ்க்கையில என் சத்தத்தை கேட்க மாட்டீங்களா? என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா? எனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கேளாதவர் போல இருக்கிறீங்க? அதே 2வது வசனம் சொல்றது, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு கையெடுக்கையில் என் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். என்னுடைய ஜெபத்தை தான் கேட்கல, உங்க சமூகத்துல நின்னு ஜெபிக்கிறேன். அதுக்காக எனக்கு பதில் கொடுங்க. என் தனி ஜெபத்துல நான் ஜெபம் பண்ணேன். என் அந்தரங்கத்துல நான் ஜெபம் பண்ணேன். பதில் கிடைக்கல. உங்களுடைய சமூகத்துல வந்து கையெடுத்து நிக்கிறேன். இப்பயாவது எனக்கு பதில் கொடுங்க. இப்பவும் பதில் தர மாட்டீரா? எத்தனை பேர் இந்த மாதிரி நிறைய இடத்துல தேவ சமூகத்துல புலம்பி இருப்பீங்க. எத்தனை புலம்பல். நான் வீட்டுல ஜெபம் பண்ணேன், கேட்கல. ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணேன், கேட்கல. எல்லாரும் சொல்றாங்க, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நான் ஜெபம் பண்ணேன், அங்கேயும் எனக்கு பதில் வரல. மலைகள் மேல ஏறி ஜெபம் பண்ண, எனக்கு பதில் வரல. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ணேன், பதில் வரல. ஏன் ஆண்டவரே மௌனமா இருக்கிறீங்க? ஏன் மௌனமா இருக்கிறீங்க? அதே சங்கீதம் 39:12 ஒரு வார்த்தை சொல்லுது, என் கண்ணீருக்கு கர்த்தர் மௌனமா இருக்கிறீங்க. என் கண்ணீருக்கு கர்த்தர் ஏன் மௌனமா இருக்கிறீங்க? 39:12 வாசிங்க. கர்த்தாவே, ம், என் ஜெபத்தை கேட்டு ம், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். ம். என் கண்ணீருக்கு மௌனமா என் இராதேயும். கண்ணீருக்கு மௌனமா இராதேயும். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீங்க மௌனமா இருந்தா என் வாழ்க்கை மரித்தவனோட அடக்கம் பண்ணப்பட்டது போல இருக்குப்பா. நீங்க என் கூட பேசல அப்படின்னாக்க என் வாழ்க்கை சீர்கெட்டதா மாறிடுதுப்பா. என் வாழ்க்கை தனிமையா மாறிடுதுப்பா. என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா. இங்க சொல்றாரு, என் கண்ணீருக்கு ஏன் மௌனமா இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய கண்ணீருக்கு கர்த்தர் மௌனமா இருக்கிறார்? எத்தனை பேருடைய கண்ணீர்கள் இன்னும் வடிச்சு கொண்டே இருக்கு. ஆனா பதில் மாத்திரம் இன்னும் வரல. ஏன்? ஏன் கர்த்தர் மௌனமா இருக்கிறார்? நீங்க அழைக்கப்படாத சந்ததியா? முத்திரை போடாத ஜனமா? அபிஷேகம் பண்ணப்படாத ஜனமா? இல்ல தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய ஜனமா? இல்லையே. அப்புறமும் ஏன் கர்த்தர் கண்ணீருக்கு மௌனமா இருக்கிறாரு? ஆகாரின் பிள்ளையின் அழுகுரலின் சத்தத்தை கேட்டு பிள்ளைக்கு நீரூற்றை உண்டு பண்ணின கர்த்தர் ஏன் நம்ம வாழ்க்கையில மௌனமா இருக்கிறார்? பதில் செய்கிற தேவன் தான். பிள்ளையின் அழுகுரலுக்கு அந்த பிள்ளை அழுகக்கூடாது, அந்த பிள்ளையின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன் இந்த இடத்துல ஏன் மௌனமா இருக்கிறார்? அதே தாவீது அடுத்த வார்த்தை 83:1 வாசிங்க. அடுத்த ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, தேவனே மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். பேசுறதும் இல்ல, எனக்காக செயல்படுறதும் இல்ல, ஏன்பா இப்படி இருக்கிறீங்க? ஒரு புலம்பல். தாவீதுடைய வாழ்க்கையில புலம்பல் மாறுது. ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில சும்மா இருக்கார்? ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில மௌனமா இருக்கார்? கர்த்தர் மௌனமாய் இருப்பதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. ஏனென்றால் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் அவர் பார்த்து விட்டார்.
ஏதோ ஒன்றை அவர் நம்மிடத்தில் கண்டுபிடித்து விட்டார். நம்ம யாராவது யார்கிட்ட சும்மா சண்டை போடுவோமா? சும்மா பேசாம இருப்போமா? அப்பா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க. திடீர்னு மனைவி கணவன்கிட்டயோ, கணவி மனைவிட்டையோ, தகப்பன் பிள்ளைகிட்டயோ, பிள்ளை தகப்பன் கிட்டயோ யாரோ ஒருவர் உறவுகளில் ஒருவர் சைலண்ட் ஆயிட்டா என்ன ஆகும்? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல, ஜாலியா ஹாப்பியா, நித்தம் பிரியாணி, நித்தம் செலப்ரேஷன், நித்தம் கேக் கட்டிங், செம்மையா இருக்குமா? ஒரே ஃபேமிலி இருக்கிறது 4 பேர் 5 பேர் 3 பேர் 2 பேர் 1 பேர், ஒருத்தர் மௌனமாயிட்டா, பேசவே மாட்டுறாரு, என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி அநேக சம்பவம் நடக்கும். நடக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பின்னணியில ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் யாரும் யாரிடத்திலும் பேசாமல் இருக்க மாட்டோம். யாரும் யாருக்கிட்டையும் பேசாம இருக்க மாட்டோம். எல்லாரும் கூடயும் பேசுற ஆட்கள் தான். ஆனா ஏன் சில சமயம் அமைதியாயிடுறாங்க? நேற்று வரைக்கும் ஒன்னா போய் வந்தவங்க தான், ஒன்னா பேசி தெரிஞ்சவங்க தான், ஒரே இடத்துல உட்காந்து ஊறி பிறண்டு உருண்டு வந்தவங்க தான். இன்னைக்கு ஏன் பேசிக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர்? ஏதோ ஒன்று அவர்களுக்குள் ஒரு விரிசலை ஏற்படுத்தி விட்டது. அதுபோலதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்காமல் மௌனமா இருப்பதற்கும் ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்மிடத்தில் கண்டுபிடித்து விட்டார் என்பது உண்மை. அது எந்த இடத்துல கண்டுபிடிச்சாரு, யாருக்கிட்ட கண்டுபிடிச்சாரு, எந்த சூழ்நிலை கண்டுபிடிச்சாரு? வார்த்தையிலையா, நடக்கையிலையா, பரிசுத்தத்திலையா, ஜெபத்திலையா, உண்மையிலையா, உத்தமத்திலையா, எதுல? அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் செயல்படுகிற தேவனாய் அவர் என்ன பண்ணுவார்? காணப்படுவார். நான் சில மனிதர்களை உதாரணமா எடுத்து வந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் மௌனமானார், ஏன் கர்த்தர் அந்த ஸ்தலத்தை விட்டு விலகி போனாரு, ஏன் கர்த்தர் அமைதியானார், இப்படி பல காரியங்கள் நாம் தியானித்து அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சுருக்கமாக தியானித்து நாம் தேவ சமூகத்தை தொடர்ந்து நாம் ஜெபிக்க நாம் மேற்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். முதலாவது திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. போதும். இந்த வசனத்துக்குள்ள ஒரு மௌனம் இருக்கு. இந்த வசனத்துக்குள்ள ஒரு மௌனம் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே 16ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாமா? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு, ஆபிரகாமின் மனைவி போதும். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு, அப்ப 75 அழைக்கப்பட்ட ஆபிரகாம் 85 வயது வரைக்கும் கர்த்தரால் நடத்தப்பட்டார். 85 வயது வரைக்கும் கர்த்தரால் நடத்தப்பட்டார். அதற்கு மேல இருக்கிற அதிகாரங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்க இருக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப 85 வயது வரைக்கும் பேசின கர்த்தர் அவருடைய அடுத்த வார்த்தை எப்ப தெரியுமா பேசுறாரு? 99வது வயதுல. 85 வயதுல பேசின கர்த்தர் தன்னுடைய அடுத்த வார்த்தை ஆபிரகாமுக்கு எப்ப கொடுக்கறனா 99வது வயதுல. ஏன்னா அந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய முடிவுல பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வயது 86 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இஸ்மவேல் பிறக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வயது 86 என்று சொல்லி வேதம் குறிப்பிடுறது. ஆதியாகமம் 16:16. அப்ப 86 வயதுல
85 வயதுல ஆகார் அவர் தெரிந்து கொள்றாரு. 86வது வயதுல இஸ்மவேல் பிறக்கிறான். 99வது வயதுல கர்த்தர் பேசுறாரு. இடையில எத்தனை வருஷம் கேப் விட்டுருக்காரு? எத்தனை வருஷம் கேப்? 85ல இருந்து 95 10 வருஷம், 95ல இருந்து 99 ஒரு 4 வருஷம், 4 + 10 14 வருஷம். அழைக்கப்பட்ட நாள் முதல் அழைக்கப்பட்ட வயது 75 வயதிலிருந்து 85 வயது வரைக்கும் கர்த்தர் நித்தம் 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 ஆபிரகாமோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஆபிரகாமை தன் சிநேகிதன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பேனோ என்று சொல்லி கூப்பிட்டு பேசிட்டு போனார். சோதம் குமாரா பட்டணத்துக்கு அழிவு வரப்போது, அதை என் சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பேனோ, அதை எப்படி நான் சொல்லாம போவேன்? அப்ப அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் ஒரு இணை பிரியாத ஒரு பாண்டிங் என்ன பண்ணுச்சு, ஒரு பிணைப்பு இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏன் வந்தார்னு தெரியாது, எதுக்கு கர்த்தர் தரிசனமானான்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா அவர் போறப்ப சொல்லிட்டு போறேன், நான் ஏன் தெரியுமா வந்தேன், சோதோமுடைய அக்கிரமம் அதிகமாயிருச்சு, அதை அழிக்கிறதுக்காக தான் வந்தேன், உன்னைய பார்த்துட்டு இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? கர்த்தரே இறங்கி வந்து தான் செய்ய போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பணும் என்று சொல்லி பேசின ஒரு நபர் இப்போ 14 வருடங்களாய் கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கேட்கப்படாமல் இருக்கிறதே காரணம் என்ன? அழைக்கப்பட்ட ஆபிரகாம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம், சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருகப்படும் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த ஆபிரகாம், வாக்கத்தை பெற்றுக்கொண்டு தான் காணாத பூமியை கானான் தேசத்தை தரிசனத்தோடு புறப்பட்ட ஆபிரகாம், ஏன் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அமைதியா மாறினார்? இவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்குல்ல, இவ்வளவு உத்தமம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் கர்த்தர் மௌனமானார்? இதுவரைக்கும் 85 வயது வரைக்கும் ஆபிரகாம் கர்த்தருடைய செவியை கேட்டு செயல்பட்ட, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து செவி கேட்டு செயல்பட்ட ஆபிரகாம் இந்த 85வது வயதின் ஆரம்பத்தில் அவர் கேட்காமல் செய்த ஒரு காரியம், ஒரு உறவை ஏற்றுக்கொண்டார். தேவன் விரும்பாத ஒரு உறவோடு அவர் தொடர்பு வைத்துக் கொண்டார். அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எப்ப தெரியுமா மௌனமாவாரு? அவர் விரும்பாத உறவை நாம் தொடரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அமைதியாவார். இதுவரைக்கும் பேசிக்கொண்டிருந்த கர்த்தர் ஆபிரகாமுடைய 85வது வயது வரைக்கும் பேசினவர், அதற்கு அப்புறம் பேசல, 99வது வயதுல பேசுறாருன்னா அவர் விரும்பாத, அவர் ஏற்றுக்கொள்ள விடாத, அவருடைய வார்த்தையை மீறி செயல்பட்ட ஒரு உறவு. 10 வருஷமாய் வைராக்கியமாய் இருந்தவர் 11வது வருஷத்தில் வைராக்கியத்தை ஏன் விட்டாரு? 10 வருஷமாவும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளைகள் இல்ல தானே? இல்ல 11வது வருஷத்துல மட்டும் எங்க இருந்து ஆபிரகாமுக்கு இந்த ஒரு எண்ணம் வருது, ஒப்புக்கொள்றதுக்கான எண்ணம் வருது? தன் மனைவியாகிய சாராளுக்கு அந்த எண்ணம் வந்திருந்தாலும் வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல, கர்த்தர் உனக்கும் எனக்கும் தான் பிள்ளையை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறார். உனக்கும் எனக்கும் தான் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நீ ஆகாரோடையே சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு சொல்லியது எந்த விதத்துலமா நியாயம்? புத்தி சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்த ஆபிரகாம் புத்தி சொல்ல தவறியதால் அவன் தவறான உறவுக்குள் என்ன பண்றார்? போய் சேர்றார். அப்ப சில தவறான உறவுகளுக்குள்ள போய் சிக்கி கொள்றதுக்கு யார் தெரியுமா காரணம்? நம்ம தான் காரணம். இன்னமும் ஏவாள் சொன்னா நான் பழத்தை தின்னேன், சாராள் கொடுத்தா நான் கட்டிக்கிட்டேன், இந்த சாக்கு போக்கெல்லாம் இங்க என்ன ஆகாது, செல்லாது. யாருக்கு புத்தி வேணும்? 1000 சொல்லட்டும், நமக்கு எங்க போகுது? 1000 கன்வின்ஸ் பண்ணட்டும், நமக்கு எங்க போகுது? 1000 வற்புறுத்துதல் இருக்கட்டும், நமக்கு எங்க போகுது? இன்னைக்கு அநேக நேரத்துல சொல்ற வார்த்தை ஆபிரகாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவார், என் மனைவி சொன்னாங்க, என் மனைவி பேச்ச நான் எப்படி மீற முடியும்? என்னமோ எல்லாத்தையும் கேட்டு நடக்கிற மாதிரி, இதையும் கேட்ட மாதிரி.
சில சமயங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு தவறான உறவுகளை நம்ம தேடி போறதுனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மௌனமாகி விடுகிறார். கர்த்தர் மௌனமானதுனால 14 வருடங்கள் ஆபிரகாம் தனிமையாவே இருந்தார். குழியில் இறக்கப்பட்டது போல இருந்தார். அவர் ஜெபம் பண்ணியிருப்பாரு, பதில் வந்திருக்காது. கர்த்தரை தேடி இருப்பாரு, பதில் வந்திருக்காது. அவர் அதை பத்தி யோசிச்சாரான்னு தெரியல. 14 வருஷம் ஏன் நம்ம கர்த்தர் தரிசனமாக மாட்டாரு? சோதம் குமாராவை அழிக்க போறாரு, கூப்பிட்டு சொல்லிட்டு போனவரு இப்ப ஏன் 14 வருஷம் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாரு? 14 வருஷமா ஏன் எனக்கு வார்த்தையை கொடுக்க மாட்டாரு? காரணம், அவர் எதை வேண்டாம் என்று சொன்னார், வேண்டான்னு சொல்ல, அவர் சொல்லாத உறவை எடுத்துக்கொண்டது. கர்த்தர் வெறுக்கிற உறவை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை, கர்த்தர் நம்ம இடத்துல அனுமதிக்காத உறவை நாம் அனுமதித்தாலும் நமக்கு பிரச்சனை. இப்ப ஆபிரகாமுக்குள்ள என்ன ஆயிருச்சு? பர்மிஷன் கொடுக்கப்பட்டாயிற்று. பர்மிஷன் கொடுக்கப்பட்டாயிற்று. ஏன்னா தடையா இருக்கிறதே யாரு தான்? இப்ப சாராள் தான். இப்ப சாராள் என்ன சொல்றாங்க? பரவாயில்ல, ஆகார சேர்த்துக்கங்க, ஆகார சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு சாராள் சொல்றப்ப ஆபிரகாமுக்கு நான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை போதும். இந்த கிளவி கூட குப்பை கொட்டினது, நீ இந்த புது பொண்ணோட என்ன பண்ணுவோம்? வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன். உறவுகள் சலித்து போதா? உறவுகள் சலித்து போதா? போதுண்டா அந்த உறவுன்னு தோணுதா? வேற ஒரு புதிய உறவு தேடுதா? வேணுமா புதிய உறவு? பேசி பேசி சலிச்சு போச்சு. நான் இன்னொருத்தட்ட போய் என்ன பண்றேன்? பேசுறேன். ஃபோனில் இருக்கிற 300 கான்டாக்டையும் பேசி முடிச்சுட்டு நான் 301வது கான்டாக்ட் என்ன பண்றேன்? நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். ஏன் புதுசு புதுசா தேடி போறீங்க? இன்னைக்கு சில குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனை எது தெரியுமா? இப்படி புதுசு புதுசா தேடி போறது தான். தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி, தேடுறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, போதும் என்ற மனதோடு தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆபிரகாம் கர்த்தர் அனுமதிக்காத, கர்த்தர் ஒப்புக்கொள்ளாத, கர்த்தரிடத்தில் விசாரிக்காத ஒரு உறவை தன்னுடைய சுயத்திற்காக அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவர் வாழ்க்கையில் மௌனமானார். அவருக்கு தெரியல. 14 வருஷம் ஆகாரோட சந்தோஷம், இஸ்மவேல் பிறந்துட்டான் சந்தோஷம், கர்த்தரை மறந்தாச்சு. அவருடைய தரிசனத்தை மறந்தாச்சு. அவருடைய வார்த்தை கேட்கிறத மறந்தாச்சு. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய தரிசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, எனக்கு தான் கர்த்தர் பேசுறன்ற உறவை, அந்த உணர்வையே மறந்து போய் சிலர் என்ன பண்றாங்க? இன்றைக்கு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிரசங்கம் கேட்கிறப்பயே இந்த வார்த்தை எனக்கு தாங்கிற அந்த உணர்வை இன்றைக்கு விட்டுட்டு நீங்க சில பேர் பிரசங்கத்தை கேட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுடையதான அந்த உறவை நீங்க துண்டிச்சிட்டு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முந்தி கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, நான் பாடும்போது பேசினார், நான் வேலை செய்யும் போது பேசினாரு. ஆனா இப்ப நான் சபைக்குள்ள வந்தா பேசினாரு, இப்ப என் தனி ஜெபத்துல பேசினாரு, இப்ப நான் வேதத்தை வாசிக்கும் போது பேசினாரு, இப்ப. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு நடந்த சம்பவம். லாஸ்ட் 14 இயர்ஸ் இந்த காலம் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம சொல்ற எல்லா தரிசனங்களும் சாட்சிகளும் ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் முன்னாடி அது முடிந்து போன வாழ்க்கை. நிகழ்கால வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு பேசுறாரா? நிகழ்கால வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியுதா? காரணம் என்ன? உறவை தேடி போறதுனால. உறவை தேடி போறது தப்பு இல்லைங்க, ஆனா தேவனை விட்டுட்டு உறவை தேடி போறதுதான் தப்பு. உறவு வேணும்,
தேவனை விட்டுட்டு ஒரு உறவுக்குள்ள போறது தேவன் விரும்ப மாட்டார். இங்க ஒரு வார்த்தை ஆபிரகாமுக்கு நச்சுன்னு கொடுத்தாரு. ஆகார தேடி போனல்ல, அனுபவி. குடும்பத்துல சமாதானம் போச்சுங்க. 10 வருஷம் நல்லா இருந்த குடும்பம் பிச்சுக்குது, மண்டையை பிடிச்சுக்கிட்டு. இது வரைக்கும் ஆகார் சாராளை பார்த்து எஜமாட்டி எஜமாட்டி எஜமானி எஜமானின்னு கூப்பிட்டவங்க இப்ப இப்படி மேலே இங்கேயும் பார்க்குறாங்க. காரணம் யாரு? அடிமை பெண்ணுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? உன் வீட்டுல பாத்திரம் கழுவ வந்த பொண்ணுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு? உனக்கு வேலை செய்ய வந்தவன் இன்னைக்கு உனக்கு சரிசமமா உட்காந்துருக்க காரணம் யாரு? இன்றைக்கு நிறைய பேர் சம்பந்தமே நமக்கு சரிசமமா உட்காந்துருக்க காரணம் யாரு? நாம தான். நாம கொடுத்த முக்கியத்துவம் தான் இன்னைக்கு நடுவீட்டில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அன்றைக்கே வெட்டிய வேண்டியதை வெட்டி இருந்து ஒட்ட வேண்டியதை ஒட்டி இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வந்திருக்காது. எனக்கு சந்தோஷம், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சாராள் கொடுத்துட்டா, எனக்கு பிள்ளை வேணும்னு ஆபிரகாம் எடுத்துக்கிட்டாரு. இப்ப சீரழிகிறது யாரு? குடும்பம், தரிசனம், ஐக்கியம், தேவ வார்த்தை அத்தனையும் சைலண்ட் வாழ்க்கையில. நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சில விஷயத்தை வேண்டான்னு விட சொன்னா விட்டுறணும். தொடர்ந்து போகக்கூடாது. அப்படி தொடர்றதுனால வரக்கூடிய பிரச்சனை குடும்பத்துல சமாதானம் இருக்காது. ஆபிரகாமுடைய குடும்பத்துல அடுத்த 14 வருஷத்துக்கு நிம்மதி இல்லை. ஆகார் மேலே இங்கேயும் பார்க்குறா, சாரால பொறுத்துக்க முடியல. சாராளு குற்ற உணர்வு அதிகமாயிட்டே போகுது. சாராளுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாயிட்டு போகுது. சாராளுக்கு வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கையற்ற போகுது. புதிய காரியத்தை நான் செய்வேன்னு செஞ்சா இப்படிப்பட்ட குழப்பங்களும் குளறுபடிகளும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்று கொண்டே இருக்கும். அதை நாம் எப்பொழுது சரி செய்கிறோமோ அப்பொழுது குடும்பம் உருப்படும். அல்லேலூயா. அந்த காரியத்தை ஆபிரகாமும் சாராளும் சரி செய்தார்கள். சாராள் விரட்டி விட்டார், ஆபிரகாம் அனுப்பிவிட்டார். பிற்பாடு குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குது. யார்? ஈசாக்கு. உங்க குடும்பத்துல கர்த்தர் மறுபடியும் செயல்படணுமா? நீங்க அனித்தியமாய் சேர்த்து வைத்திருக்கிற உறவை துண்டிங்க. வார்த்தை பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும், வாக்குத்தத்தம் பிறக்கும், தரிசனம் புதுப்பிக்கப்படும். ஆபிரகாமும் சாராளும் அதை புரிந்து கொண்டு வெட்டி விட்டாங்க. ஆகார நீ என் வீட்டில் இருக்காது, நீ வெளியில போ. ஆபிரகாமே, உன் பிள்ளையை நீ நேசிச்சது உண்மை. உன் பிள்ளையை நீ இப்ப நீ விடலைன்னு வச்சுக்கேன், இந்த உறவை நீ விடலைன்னு வச்சுக்கேன், உனக்கான வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கவே மாட்ட கடைசி வரைக்கும். விரியா வாக்குத்தத்தமா? வாக்குத்தத்தம் தான் முக்கியம். பிள்ளையை அனுப்பி வை. வீட்டை விட்டு என்றைக்கு அந்த நம்ம புதிதாய் சேர்த்த உறவை நம்ம கோத்து சுத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உறவை என்னைக்கு விடுறோமோ அன்றைக்கு மீண்டும் வாக்குத்தத்தம் மலர ஆரம்பிக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அமைதியா இருக்காரு அப்படின்னு? ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அமைதியா இருக்காரு? இப்படிப்பட்ட சில நூதனமான உறவுகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறதுனால தான். எதுக்குங்க அந்த உறவு நமக்கு? அந்த உறவில் நமக்கு என்னங்க பிரயோஜனம்? என்னங்க ஆசீர்வாதம்? என்னத்தங்க நாங்கள் பெற்றுக்கிட்டோம்? என்னத்தங்க நம்ம வாங்கணும்? ஒன்றுத்தையுமே வாங்கலைங்க. சாபத்தை தாங்க வாங்கி உட்காந்துருக்கோம். வாக்கு தத்தத்தை பறி கொடுத்தது தாங்க உண்மை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மீண்டும் செயல்பட வேணும்னா அந்த உறவை வெட்டி அனுப்புங்க. நமக்கு கொடுத்த உறவு போதும். நமக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சாராளை கொடுத்த அந்த சாராளுங்கிற உறவு போதும். லோத்தை கட் பண்ண தெரிஞ்ச ஆபிரகாமுக்கு ஏன் ஆகார கட் பண்ண தெரியல? அதுக்கு பேர் தான் சுயம். அதுக்கு பெயர் தான் சுயம். அதற்கு பேர் தான் இச்சை.
அதற்கு பேர் தான் சுய இன்பம். அப்படி பல காரியத்தை நான் சொல்லுவேன், ஆனால் அது இந்த மேடைக்கு அது சரியாக இருக்காது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் குறைக்கிறேன். என்றைக்கு தனக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி சாராள் செயல்பட்டாங்களோ, என்றைக்கு தனக்கு பிள்ளை வேணும்னு ஆபிரகாம் செயல்பட்டாரோ, அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. ஆனால் அதே பெற்றோருக்கு பிறந்த ஒரு குழந்தை ஒன்று இருக்கு, ஈசாக்கு. தன் மனைவிக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவர் செய்த ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி. உறவு வேணும்னா, உறவு முக்கியம்னா, புதுசா ஒன்றை தேடாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க என்ன பண்ணுவோம்? பழகுவோம். ஈசாக்கு நினைச்சிருந்தாக்க சாரா ரெபேக்கால, ஏம்மா நீ போ, நீ போ, போதும் உங்க அப்பாட்டுக்கு நீ என்ன பண்ண, போ நீ கிளம்பு, நான் இன்னொரு பொண்ணு பார்த்துக்கிறேன். அப்படி போயிருந்தாருனாக்கா யாக்கோபு பிறந்திருக்க மாட்டாரு. ஆனா வாக்கு தத்தத்துக்கு காத்திருந்து இன்னொரு உறவை தொடாமல், இன்னொரு உறவை இழுத்து கொள்ளாமல், தன் சுயத்தை வெளிப்படுத்தாமல், தன் இச்சையை வெளிப்படுத்தாமல், தன்னுடைய நல் ஒழுக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் அடக்கி கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்த ஈசாக்குக்கு வார்த்தை வருகிறது, உன்னுடைய சந்ததியில 2 பேரை நான் தோன்ற பண்ணுவேன். அதுல ஒரு சந்ததியை நான் பெரிய ஜாதியா நான் பண்ணுவேன், மாற்றுவேன். எப்பொழுது? புதிய உறவை தேடாமல் இருக்கும் பொழுது. எப்பொழுது கர்த்தர் மறுபடியும் பேச ஆரம்பிப்பார்? இருக்கிறத வெட்டும் பொழுது. வெட்டுங்க, கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். நிறைய பேருடைய குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை இன்னமும் நிக்குது, வெளியவே நிக்குது. நீங்க விரட்ட வேண்டியதை விரட்டினா உள்ள வர்றது உள்ள தானா வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் இப்படி சபை அமைதியாக மாறிவிட்டது? கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, அப்ப முதலாவது, தவறான உறவுகளை நாம் தேடி போகும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாவார். அது எந்த உறவா வேணா இருக்கட்டும். குடும்ப உறவு மாத்திரம் இல்ல, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க தொடருவீங்கன்னா, நீங்க அதுக்கு பின்னாடியே போவீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அமைதியாயிருவார். இரண்டாவது, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? இரண்டாவது எண்ணாகமம் 14:9. 14ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஸ்தோத்திரம். இங்க கானான் தேசத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தைன்னா, கானான் தேசத்தை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. இங்க ஒரு அடுத்த மௌனம் வருது. இங்கே 2வது மௌனம். இதுவரைக்கும் காப்பாற்றி வந்த கரம் இப்பொழுது அந்த இடத்தை விட்டு விலகி போய்விட்டது. இதற்கு காரணம் என்ன? இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தாருங்க. இதுவரைக்கும் கர்த்தருடைய கரம் எனக்கு உதவியா இருந்துச்சுங்க. இதுவரைக்கும் கர்த்தருடைய கரம் எனக்கு கிருபையா இருந்துச்சுங்க. இதுவரைக்கும் கர்த்தருடைய கரம் என்னை தாங்குச்சுங்க, என்னை காப்பாத்துச்சுங்க. ஆனா இப்ப ஏங்க அந்த கரம் என்னை விட்டு விலகி போயிருச்சு? இதை யாராவது உணர்ந்திருக்கிறீங்களா? என் மேல் இருந்த பாதுகாப்பின் அரண் முற்றுகை போட்டு அது முறியடிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய அலங்கத்துக்குள்ள சத்துருக்கள் புகுந்து விட்டாங்கன்ற உணர்வு என்னைக்காவது யாருக்காவது வந்திருக்கா? அப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? என் குடும்பத்தில் ஏதோ நடக்குது, ஆனா என்னன்னு தான் தெரியல. இந்த உணர்வை கேட்கிறேன். ஏதோ நடக்குது, ஆனா என்னன்னு தெரியல. நானும் தேடி பார்க்குறேன், தொலாவி பார்க்குறேன், தடவி பார்க்குறேன், ஒண்ணுமே அகப்பட மாட்டேன். ஆனா என்னமோ நடக்குது, ஆனா கண்டுபிடிக்க முடியல. இந்த குழப்பம் இருக்கா? இருக்கா? இதுவரைக்கும் காப்பாத்தி வந்தார், இப்ப ஏன் காப்பாத்தல? ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? இதுக்கான வார்த்தை அங்க இருக்கு. ஆதியாகமம் 14:16, 15ல 14, 15, 16 வாசிங்க.
இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை ம், நான் நியாயம் தீர்ப்பேன். ம், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ம், நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். ம், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ம். 4ஆம் தலைமுறையிலே 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ம், ஏனென்றால் ம். எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஸ்தோத்திரம். இங்க கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்த ஊர் எந்த ஊரு? கானான் தேசம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல அவங்க வேவு பார்த்து வந்த தேசம் எந்த தேசம்? எந்த தேசங்க? கானான் தேசம். இங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர்களை 4வது தலைமுறையில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருப்பாங்க, 430 வருஷம் அவங்க அடிமையா இருப்பாங்க. 4வது தலைமுறையில் அவங்க நான் கானான் தேசத்துக்கு கூட்டு வருவேன். எப்போ கூட்டு வருவேன்னா, எமோரியரின் அக்கிரமங்கள் நிறைவேறும் பொழுது நான் அவனை கூட்டு வருவேன். அப்ப இங்க எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இதுவரைக்கும் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. அப்படி என்றால் அதுவரைக்கும் கர்த்தர் கானான் தேசத்தை காப்பாற்றி வந்தது உண்மை, கானான் தேசத்தை போஷித்தது உண்மை. இப்ப இந்த கானான் தேசத்துக்குள்ள சத்துருக்கள் இல்ல, தமது ஜனத்தை கர்த்தர் அனுப்ப காரணம் அவர்கள் அக்கிரமங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் கணிக்க முடியாத குழப்பங்கள் வர காரணம் நம்முடைய அக்கிரமங்கள். இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நடக்குதுன்னு தெரியல, எப்படி நடக்குதுன்னு தெரியல, எதனால நடக்குதுன்னு தெரியல, ஆனா நடக்குது, கண்டுபிடிக்க முடியல. இப்படி கண்டுபிடிக்க முடியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதையெல்லாம் அக்கிரமத்தினால் வரக்கூடியது. எமோரியர்களுக்கு தெரியல, கானான் சந்ததியாருக்கு தெரியல, ஏன் தன்னுடைய தேசத்துக்குள்ள இருந்து நான் விரட்டி அடிக்கப்பட்டேன் அவங்களுக்கு தெரியல. காரணம், அவன் அக்கிரமம் அதிகமாயிருச்சு. அவன் அக்கிரமம் அதிகமானதுனால அவன் தேசத்திலிருந்து அவனை கர்த்தர் விரட்டினார். கர்த்தர் ஒருவரை விரட்டுறதுக்கு ஒரு படையை அனுப்பணும்னு அவசியம் கிடையாது, ஒரு இராணுவத்தை அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. அவர் காப்பாற்றுகிற கரத்தை எடுத்தா மாத்திரம் போதும். அவர் நம்ம கொடுக்கிற பாதுகாப்பு என்கிற அரணை எடுத்தா மாத்திரம் போதும். யோபுவை பார்த்து சொன்னார்ல சாத்தான், அவனுக்கு நீ வேலி அடிக்கவில்லையோ, அவனை காப்பாற்றும்படி அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையோ. கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படி நமக்கு போட்டிருக்கிற அரணை அவர் இமை பொழுது கொஞ்சம் விளக்குனார்னு வச்சுக்கோங்க, கொத்தளங்களை தட்டிக்கொண்டு வாசலுக்கு முன்பாக முற்றுகை போட்டு கொண்டிருக்கிற அத்தனை சத்துருக்களும் உள்ளே வந்துருவாங்க. நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல கேப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னுடைய அக்கிரமம், நம்முடைய அக்கிரமம். நம்ம அக்கிரமங்கள் அதிகமாக 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 கர்த்தர் தம்முடைய நிழலை எடுத்து விடுகிறார். அமைதியாயிட்டார், என்ன வேணா பண்ணிக்க தேசத்துக்கு. அப்புறம் சிலருடைய வாழ்க்கையில கணிக்க முடியாத காரியம் நடக்குது பார்த்தீங்களா? அடிமேல் அடி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலும்புனா அடி, உக்காந்த அடி, படுத்த அடி, நின்ன அடி, அழுதாலும் அடி, அழுகனாலும் அடி மேல அடி விழுகிறதுக்கு காரணம் அக்கிரமங்கள் குறையாததுனால. அக்கிரமம் உள்ளவனை ஏன் கர்த்தர் காப்பாற்றணும்? அநியாயக்காரனை ஏன் கர்த்தர் காப்பாற்றணும்? ஏங்க காப்பாற்றணும்? உண்மையா இல்லாதவனை கர்த்தர் ஏன் காப்பாற்றணும்? அதுதான் இங்க வார்த்தையே. நான் ஏன் உன்னை காப்பாற்றணும்? காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முகாந்திரம் உன் வாழ்க்கையில இருந்தா எனக்கு சொல்லு. நான் ஏன் என் கரத்தை உன்னை விட்டு நான் விளக்குறேன்னு நான் உனக்கு சொல்றேன். ஆபிரகாம் சோதமுக்கு ஜெபம் பண்றப்ப சொல்றாரு, 50, 40, 30, 10, 5 தெரியும் ஆபிரகாம் ஒருத்தனும் இருக்க மாட்டான்னு. கர்த்தருக்கும் தெரியும் இவன் வழக்காடுறது என்னமோ சொல்லுவார், லோத்துக்காக தான் வழக்காடுறான், அவன் குடும்பத்திற்கு 5 பேர் போதும், விட்டுருவோம். அந்த 5 பேத்துக்கு அனுப்பி இவன் வழக்காரான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி விட்டுருவோம். அப்ப அக்கிரமங்கள் அதிகமாகும் பொழுது கர்த்தர் முற்றிலுமாய் நிற்கிரகம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அக்கிரமங்கள் என்ன என்ன விவரித்து சொன்னா இதுவும் போகும்.
போயிட்டே இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம அக்கிரமங்கள் என்ன அப்படி. நம் அக்கிரமங்களை நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொண்டோம் என்றால், தாவீது ஒரு அக்கிரமம் பண்ணாரு. தாவீதை குறித்து ஒரு வார்த்தை இருக்கும், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அந்த ஏற்றவன்ட்ட ஏன் கர்த்தர் 1 வருஷம் அமைதியா இருந்தாரு? 1 வருஷமா 2 வருஷம் பக்கம் அமைதியா இருந்தார். காரணம் என்ன? அக்கிரமம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்துட்டு அவன் வந்திருந்தா அது பாவம். அதை அபகரிக்கணும்னு சொல்லி அவன் புருஷனை கொண்டான் பார்த்தீங்களா, அது அக்கிரமம். இது பாவம். அடுத்து செய்தது அக்கிரமம். அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் தாவீதோட 2 வருஷம் பேசாம இருந்தார். நாத்தானை அனுப்பி அவன் இருதயம் வருந்த வேண்டும். அதற்கு அப்புறமா கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வருது. சரி போ, மறுபடியும் கூட நான் பேசுவேன் அப்படின்னு. அதே மோசேயை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன். அப்படி என்றால் அவன் வாழ்க்கையில் அக்கிரமத்தை கர்த்தருக்கு விரோதமா அவரு செய்யல. மோசே அவருடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பிற்பாடு அவர் அக்கிரமமான காரியங்கள் எதையுமே செய்யல. கோபம் வேற, கோபத்தால் செய்கிற பாவம் வேற. வேதம் அப்படித்தானே சொல்லுது. கோபப்படுறது தப்புன்னு வேதம் சொல்லியிருக்கா? கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சாதான் தப்பு. கோபப்படுறது தப்பு இல்லை, நியாயமான கோபம் தப்பே இல்லைங்க. ஆனா முறைச்சிக்கிட்டு போய் பாவம் செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. மோசே கோபப்பட்டார், பலகையை உடைச்சார், அது கோபம். ஆனா அக்கிரமம் இல்லை. மோசேயுடைய வாழ்க்கையில கோபம் இருந்துச்சு, ஆனா அக்கிரமம் கிடையாது. கோபத்தின் பாவம் தான் அவர் கானானுக்குள்ள போகாது, அது 2வது. ஆனா வேதத்தின் அடிப்படையில் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. அக்கிரமத்திற்கு ஆணி வேற எது தெரியுமா? நம்முடைய கோபம்தான். அக்கிரமங்கள் அதிகமாக ஆணி வேற நம்முடைய கோபம்தான், நம்முடைய ஆசை தான். அது அதிகமாக அதிகமாக அக்கிரமம் அதிகமாயிட்டே போகுது. அதே போல பணம், எல்லாத்துக்கும் அதுவும் ஒரு வேறு. அது அதிகமாக அதிகமாக மனுஷன் அக்கிரமம் அதிகமாகுது பாருங்க. இன்றைக்கு நம்ம கிட்ட கர்த்தர் கொஞ்சமா வச்சிருக்கிறாரு, நம்ம கிட்ட அதிகமா நம்மளை கையில பிடிக்க முடியுமா? அதனாலேயே தான் கொஞ்சமா கொடுத்துருக்குறாரு. நம்ம கையில கொடுத்தா அவன் வாள் நீளாம இருக்குன்னா கர்த்தர் அதிகமா கொடுப்பாரு. நான் உன்கிட்ட கொடுத்தேன், அவன் வாள் போதும் அப்படின்னா குறைச்சிக்கிட்டே வருவேன், மறுபடியும் அதே இடத்துக்கு ஆட்டு வாள் மாதிரியே ஆக்கிடுவேன். அக்கிரமம் அதிகமானால் கொடுத்ததும் புடுங்கப்படும். கானான் தேசத்தை போல ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை வேதாகமத்தில் பார்க்க முடியாது. அவ்வளவு செழிப்பு, பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம். 2 மனிதர்கள் ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வர தேசம். 2 மனிதர்கள் ஒரு திராட்சை கொலைய. அப்ப அவ்வளவு வளமான அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கானானுக்கு கொடுத்திருந்தும் அக்கிரமத்தின் நிமித்தம் அப்படியே புடுங்கிட்டார். இப்ப புரியுதா ஏன் கர்த்தர் நம்மள நேரத்துல ஆசீர்வதிக்காம வச்சிருக்காரு அப்படின்னு? ஆசீர்வதிச்சு அக்கிரமம் பண்ணுவோம். 400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, அவன் என்ன அக்கிரமம் பண்ணல, அவன் அக்கிரமம் அதிகமானா அவன் தேசத்தை உனக்கு என்ன பண்றேன், நான் கொடுக்குறேன். 430 வருஷமா அமைதியா இருந்தவன் இப்ப ஏன் அக்கிரமம் பண்ண ஆரம்பிக்கிறான்? செல்வாக்கு அதிகமாயிருச்சுன்னா, பணம் அதிகமாயிருச்சுன்னா, வருமானம் அதிகமாயிருச்சுன்னா, இல்ல செல்வாக்கு ஆசீர்வாதம் எல்லாம் அதிகமா வந்துருச்சுன்னா, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணுமே தவிர நம்முடைய பெருமையையோ நம்முடையதான வைராக்கியத்தையோ, நான் யார், நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அந்த வரட்டு வார்த்தைகளை விட்டோம்னா கொடுத்ததை புடுங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு நிழலாய் இருப்பதும் நம்மை விட்டு அவர் விலகுவதும் நம் கரத்தில் தான் இருக்கிறது.
நம்முடைய அக்கிரமத்தை நாம் குறைப்போம் என்றால், நம் துணிகரங்களை நாம் குறைப்போம் என்றால், கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை தருவார். நாம் செய்கிறது அக்கிரமமான காரியம், அக்கிரமமற்ற காரியம், எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் செய்கிற காரியம் நீதியானதா அநீதியானதான்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற காரியம் நமக்கு ஏதாவது எனக்கு தெரியல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? அதுக்கும் வசனம் வச்சிருக்கேன், இருந்தால் சொல்லுங்கள், டெஃபினேஷன் கொடுத்துறேன் இப்போவே அதுக்கும் சேர்த்து. அப்போ நமக்கு தெரியும், எது செஞ்சால் கர்த்தருக்கு கோபம் வரும்னு தெரியும், எது கர்த்தருக்கு பிரியம்னு தெரியும், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும், எந்த இடத்துக்கு போனால் பிரியம், எந்த இடத்துக்கு போகணும்னா பிரியம் நமக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அக்கிரமம் பண்ண அதுக்கு பேர் என்ன? துணிகரம். அதுக்கு பெயர் துணிகரம். அதற்கு பேர் தான் பெருமை, அதற்கு பேர் தான் மேட்டிமை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்றைக்கும் துணையாக நிற்க மாட்டார். அப்ப கானான் தேசத்துக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்க காரணம் அக்கிரமம். அவன் மேன்மை, அவன் பலம், நானே ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னாலே தான் எல்லாம் ஆனது. அப்ப இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மௌனமா இருக்கிறார். யார் யாரோ இன்னும் என்னுடைய ஆசீர்வாதத்தை பங்கிடுகிறார்கள் என்றால், அக்கிரமத்தை குறைத்தால் மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மௌனமாவதற்கு இரண்டாவது காரணம் நம்முடைய அக்கிரமங்கள். அதை தான் வேதம் சொல்றது, என்னுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவனே பாக்கியவான். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய அக்கிரம காரியங்களை நிறுத்தி கொள்வோம் என்றால், துணிகரமான காரியங்களை நிறுத்தி கொள்வோமானால், கட்டளை கொடுத்தும் கண்டித்து உணர்த்தியும் தொடர்ந்து நான் அதை தான் செய்வேன் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்டதான பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த நல்ல தேசம் பறிக்கப்படும். ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் வருமானம் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது? ஏன் வேலை செஞ்சால் சரியாக சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் சம்பளம் கிடைச்சா குடும்பத்தில் நிம்மதி இருக்க மாட்டேங்குது? எல்லாமே வாங்கி போட்டு என் குடும்பத்தில் சமாதானம் இருக்க மாட்டேங்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன காரியமோ அத்தனையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அக்கிரமங்கள் பெருக 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 கர்த்தர் தமது கரத்தை விலக்கி கொண்டே இருப்பார். கர்த்தர் தமது கரத்தை விலக்க 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 உங்கள் ஆசீர்வாதத்தை வேறொருவன் சுதந்திரித்துக் கொள்ளும். அவன் விதைத்திருக்கவும் மாட்டான், அவன் உழைத்திருக்கவும் மாட்டான், அவன் தண்ணீர் பாய்ச்சிருக்கவும் மாட்டான். ஆனால் விளைச்சலின் முதல் பலனை அவன் மாத்திரம் மறுத்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. இப்போ முதல் காரியம் உறவுகள். நமக்கு கொடுத்த உறவுகளை மாத்திரம் தான் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமாக இருக்கணும். நமக்கு கொடுத்த மனைவி, நமக்கு கொடுத்த பிள்ளைங்க, நமக்கு கொடுத்த கணவர், நம்முடைய வீடு, ஃபஸ்ட்டு அதில் உண்மை, அப்புறம் தான் அடுத்த உண்மை. அதனால தான் லோத்தை ஆபிரகாம் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணவே இல்லை. அண்ணன் பையன்தான், எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். இது சுயநலமாக இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. ஆபிரகாம் அங்கே ஐயோ லோத்து போனால் லோத்து பின்னாடி என்ன பண்ணல, யார் பின்னாடி நின்னாரு? தன் மனைவி, தனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம இருப்போம்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால தான் லோத்துக்கு சோதோமை எடுத்துக்கொண்ட பிற்பாடு ஆபிரகாமுக்கு சோதனையும் சேர்த்து கர்த்தர் என்ன பண்ணுறதுக்கு அப்புறமா கொடுத்தார். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆபிரகாம் பார்க்கும்போது சோதோம் ஆபிரகாமுடைய கண்ணில் பட்டிருக்கும். அதை அக்கினியால் சுத்திகரித்து அதை புதிதாக்கி அவருடைய கரத்தில் மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணார்? கொடுத்தார். அப்போ உறவுகளில் எது முக்கியமான உறவு? குடும்ப உறவு. இந்த குடும்ப உறவை கெடுக்கும்படி எந்த உறவு வந்தாலும்
வெட்டுங்க, தப்பே கிடையாது. இல்லைன்னா நாளைக்கு உங்களை ஆட்டி படைக்க ஆரம்பிக்கும், ஆகாரம் மாதிரி. அது வருஷக்கணக்காக ஆட்டும் உங்களை, 14 வருஷமும். ஒருவேளை நான் அப்படிப்பட்ட வருஷத்துக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கே வெட்டிடுங்க, இன்னைக்கே வெட்டிடுங்க. அது எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, சரி இருக்கட்டும். இரண்டாவது, அக்கிரமங்கள். அக்கிரமங்கள் அதிகமாக அதிகமாக கர்த்தர் மௌனமாய் கொண்டே இருப்பார். அதனால் முதல் உறவை சரிப்படுத்துங்க, இரண்டாவது அக்கிரமங்களை சரிப்படுத்துங்க. மூன்றாவது சங்கீதம் 78:6. அப்ப இங்க 78ஆம் சங்கீதத்துல 60வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தாம் மனுஷனுக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவாவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, வாசஸ்தலத்தை விட்டு விலகி. அப்ப இது ஒரு மௌனம். இந்த சீலோவாம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, 1 சாமுவேல் புஸ்தகத்துல முதல் 4 அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரம் போடப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்தலம் தான். 1 சாமுவேல் 1:24 நம்ம திருப்பும் பொழுது, 1 சாமுவேல் 1:24 அதை நாம் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அவள் அவனை பால் மறந்த பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் அப்படியே எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால், பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு. அப்ப அன்னாள் ஜெபித்த இடம் எது? சீலோவா. அன்னாள் தன் பிள்ளையை சாமுவேலை கொண்டு போய் கொடுத்த இடம் எது? சீலோவா. கர்த்தர் சாமுவேலோடு பேசின இடம் எது? சீலோவா. அப்ப கண்ணீருக்கு பதில் கொடுத்த இடம், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின இடம், வருங்காலத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட இடம் சீலோவா. அங்கே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருந்தார். கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் மகிமை நடக்கும், அந்த இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அற்புதம் நடக்கும், அந்த இடத்துக்கு போகிறப்பெல்லாம் ஏதோ ஒரு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். சுத்திகரிப்பு நடக்கும், தீட்டுகள் கழிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட சீலோவாமை விட்டு கர்த்தர் விலகிறார். தாம் போட்ட கூடாரத்தை விட்டு கர்த்தர் விலகுகிறார். காரணம் என்ன? முக்கியத்துவம் கொடுக்காதது. முக்கியத்துவம் கொடுக்காதது. ஏலியின் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சாமுவேல் முக்கியத்துவம் கொடுத்தாரு, ஆனா சவுல் முக்கியத்துவம் கொடுக்கல. பெட்டி என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. ஏலியின் பிள்ளைகளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய சமூகத்தை அந்நிய இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. பார்த்தீங்களா, மகிமை போயிருச்சு. யுத்தத்துக்கு கர்த்தர் பெட்டியை கொண்டு போக சொன்னாதான் பெட்டியை கொண்டு போகணும். யோசுவா கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாரு, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசன் முதலாவது யோர்தான் கால் வைக்கட்டும், யோர்தான் 2ஆக பிளக்கும், பிற்பாடு சேனை முழுவதும் புறப்பட்டு போகட்டும்னு சொல்லிட்டு யோசுவா கிட்ட சொன்னதுனால யோசுவா உடன்படிக்கை பெட்டியை தூக்குனாரு. எரிகோ கோட்டைக்கு முன்பாக 7 முறை சுத்தி வரணும். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, துதியின் சத்தம் முன்னாடி போகட்டும் அப்படின்னு. இந்த இடத்துல பெட்டியை கொண்டு வாருங்கள் தீர்க்க தரிசனமும் சொல்லப்படல, தீர்க்கதரிசியும் சொல்லல. எடுத்துட்டு போனது யாரு? ஏலியின் பிள்ளைகள். நான் தோற்று போய் விடுவேனோ என்று சொல்லி கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணாங்க? வெளியே கொண்டு வந்துட்டாங்க. தான் தோற்றுவிடக்கூடாது, தன் தேசம் தோற்று போய் விடக்கூடாது என்று சொல்லி ராஜா சொல்றான்னா, ஆசாரியனுக்கு புத்தி எங்க போச்சு? என்ன சொல்ல வரேன்னு புரியல. ஏங்க நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பிரசனத்தை நீ எனக்காக சுமந்து கொண்டு வான்னு அந்நிய காரியத்துக்காக ஒருவன் கர்த்தருடைய தாசனை அழைக்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனுக்கு, கர்த்தருடைய மனுஷனுக்கு, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு அந்நிய இடத்தில் என்ன வேலை? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன், அழைப்பு கொடுக்கப்பட்ட ஆசாரியன், பிரசனத்தை சுமக்க வேண்டிய ஆசாரியன், பிரசனத்தை காப்பாற்ற வேண்டிய ஆசாரியன், பிரசனத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசாரியன், ஒரு தோல்விக்காக நீ ஏன் பெட்டியை தூக்கிட்டு அங்க போய் நிக்கிற? அதுவும் அந்த தேசத்துல இருக்கிற ராஜாக்கள் சொன்னாங்கன்னு, யுத்த வீரர்கள் சொன்னாங்கன்னு. யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? கர்த்தருக்கா மனுஷனுக்கா? இந்த இடத்துல மனுஷனுக்கு தான் கீழ்ப்படுகிறது. மனுஷனுக்கு கீழ்பட்டு இருந்ததுனால கர்த்தருடைய பெட்டியை கர்த்தருடைய சித்தம் இல்லாம பாளையத்துக்கு கொண்டு போனது இவங்க தப்பு. பாளையத்துக்கு போன பெட்டியை அவன் தூக்கிட்டு போயிட்டான். அந்நிய ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தருடைய பெட்டி வருது, அவன் கப்பு சுப்புன்னு என்ன பண்ணுங்க, இருங்கடா, பிரசனம் நம்மளை கொன்னு போட்டுருன்னு சொல்லி பயம் யாருக்கு இருக்கு? அவனுக்கு இருக்கு. பெட்டியை சுமக்கிறவனுக்கு இல்ல. கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு, கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, கர்த்தர் கிறிஸ்தவன்ற வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, அவனுக்கு பயம் இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கோ, அழைப்பை பெற்ற நமக்கோ அதை குறித்த பயம் இல்லை, அதுக்கான முக்கியத்துவம் இல்லை. ஓட்டும் கழுதையை பார்த்துக்கலாம். நம்மேல் போடப்பட்ட அபிஷேகத்துக்கே நாம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, நம்மை நம்பி கொடுத்த பொறுப்புக்கு நம்ம உத்தரவாதியா இல்லைன்னா, நம்மளாம் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? அதனாலதான் 2 பேரையும் தூக்கிட்டார். அதனாலதான் ஏலியின் பிள்ளைகள் 2 பேரையும் தூக்கிட்டார். என் பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் இஷ்டத்துக்கு என் பிரசனத்தை நீ அனுபவிக்கிறதுக்கு எடுத்துட்டு போன பத்தியா, என் பெட்டியை சுமக்க இதுக்கப்புறம் உனக்கு தகுதி கிடையாது, நீ இந்த பூமியில வாழ்றதுக்கும் தகுதி கிடையாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டார். முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்காத தகப்பனையும் தூக்கிட்டார். முக்கியத்துவம் கொடுக்காதவனுக்கு பிறந்த பிள்ளையும் தூக்கிட்டார். அப்போ மொத்த குடும்பத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பொடிமாசாக்கி போட்டாச்சு. காரணம் என்ன? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல போய் முக்கியத்துவத்தை கொடுங்க. கண்ட இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது? நிற்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல போய் ஆஜராகிறோம், வக்காலத்து வாங்குறோம், ஜாமீன் கையெழுத்து போடுறோம். ஏன்? யாருக்காக? யார் போய் நிற்கிறது? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனா? நீ நிற்கிற இடம் அதுவா? யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எங்க போய் நின்றுட்டு இருக்கிறோம்? யாருக்காக யார் வழக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நாம் இருக்க வேண்டியது கூடாரத்துக்குள்ள, நாம் இருக்க வேண்டியது பிரசனத்துக்கு முன்பாக, நாம் இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழே. நம்முடைய வீடு கூடாரம், அதை விட்டு வெளியில போகக்கூடாது. அது வரைக்கும் வார்த்தை கொடுக்கப்பட்ட சீலாவாம் இப்போ வார்த்தையை விட்டு கர்த்தர் எடுத்துட்டார். இந்த கூடாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன், கிளம்பிட்டார். அதற்கு அப்புறம் மகா தோல்வி, அதற்கு அப்புறம் மகாவிதமான வாதை. தங்களுக்கு ஆசையாய் கொடுத்த முதல் ராஜா சீர்கட்டவனாய் மாறினான். ஏன்னா ராஜாக்களுக்கு ஒரு ஒரு பிரதானம் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, ராஜாக்கள், அது உபாகம புஸ்தகத்தில் அந்த பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம் அப்படின்னா, எவன் ஒருவன் ராஜாவாய் தேசத்தில் அமர்கிறானோ அவன் பிரமாணத்தை பிரதி எடுத்து வைக்கணும். பிரமாணத்தை பிரதி எடுத்து வைக்கணும். தேவனுடைய கட்டளைகளை அவன் ஒரு பிரதி எழுதணும். எழுதி அதை அவன் கீழ்ப்படியணும். யாரு? தேசத்தின் ராஜா. அந்த முதல் ராஜா சவுல் செய்யாமல் போனது தொடர்ந்து வந்த எந்த ராஜாவும் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணல. காரணம் என்ன? பெட்டி இல்லை, பிரசனம் இல்லை, ஊழியம் இல்லை, பேருக்குத்தான் ஆசாரியன். தீர்க்கதரிசிய கர்த்தர் சும்மா தான் வச்சிருந்தார் தேசத்துக்குள்ள. கர்த்தருடைய பிரசனம் இல்லாத இடத்துல கூடாரம் வெறுமையான கூடாரங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பெட்டி இல்லாத கூடாரம், அது எவ்வளவு பெரிய ஆடம்பரமான மாளிகையா இருந்தாலும் அது வெறுமையான கூடாரம். பிரசனம் இருக்கும் வரைக்கும் தான் மரியாதை, மதிப்பு எல்லாமே. பிரசனம் இருந்தால் தான் பயம் உண்டாகும், பிரசனம் இருந்தால் தான் கீழ்ப்படிதல் உண்டாகும், பிரசனம் இருந்தால் தான் சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாகி சுற்றி நமக்காக கொடுக்கப்படும். இப்போ சவுல் ராஜா அப்படி அந்த அந்த நிருபத்தை பிரதி எடுக்காமல் போக காரணம் பெட்டி இல்லை. பெட்டி போக காரணம் யாரு? பிரசனத்தை தவறாய் பயன்படுத்தினவர்கள்.
அபிஷேகத்தை தவறாக பயன்படுத்துகிறவங்க. நான் இடையில ஒரு ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு தாயார் குறுக்க ஒரு கேட் போட்டிருக்காங்க, குறுக்க ஒரு கேட் போட்டிருக்காங்க. கடன் கொடுத்தவனை கேட்க வந்திருக்கிறான். அதுக்கு அந்த தாயார் சொல்ற வார்த்தை அத்தனை அவதூறான வார்த்தை. பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு இந்த வேதத்தின் பிரகாரமாக, இந்த வேதத்தின் சாட்சியாக அந்த குடும்பம் நாசமா போகணும். கெட்ட வார்த்தையில போட்டு இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. இது நியூஸ்லயே வந்த ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ்லயே வருது. எங்க யார் வேளங்கடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஜெபம் யாருக்குரியது? ஜெபம் எதுக்காக? பரிந்து பேசக்கூடிய ஜெபம். இன்னைக்கு ஜெபமே நிறைய பேர் சாபமா பயன்படுத்திட்டு இருக்கோம். சபிக்கிறதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாதி பேர். ஜெபங்கிறது கர்த்தருடைய சமூகத்துல பரிந்து பேசுறது. ஜெபங்கிறது நம்மை ஒருமனப்படுத்தி தேவ சமூகத்துல உட்கார வச்சு தேவ இரக்கத்தை கேட்கறதுக்கு பேர் தான் ஜெபம். தேவ ஒத்தாசை கேட்கறதுக்கு பேர் தான் ஜெபம். அதான் தேவ பிரசனத்தை அனுபவிக்கிறது. இன்றைக்கு தேவ பிரசனத்தை, ஜெபத்தை இன்றைக்கு சாபமாகவே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஜெபத்துல உக்காந்தாக்க நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா, என்னைய பேசினவன் பூரா நாசமா போகணும், என்னைய திட்டினவன் பூரா உருப்படாம போகணும், என்னைய தோக்கடிச்சவன் பூரா விளங்காம போகணும். இதுக்கு பேர் ஜெபமா? ஜெபம் எதுக்கு கொடுத்தது? அதுக்கான முக்கியத்துவம் என்ன? பரிந்து பேசுறது. பாவத்திற்காக பரிந்து பேசக்கூடியதான் ஜெபம். அக்கிரமத்துக்காக பரிந்து பேசக்கூடியதான் ஜெபம். சபிக்கிறதுக்கு இடம் ஜெபம் கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க மட்டும் அப்ப கேப்ப ஜெபம் பண்றீங்களே பாஸ்டர், அதெல்லாம் என்ன கணக்குல அப்படின்னு கேள்வி வரும். நீங்க மட்டும் அப்ப கேப்ப சில ஜெபத்தெல்லாம் வித்தியாசமா பண்றீங்களே எங்களுக்காக, எதுக்கு அதெல்லாம் கேட்கலாம்? உங்களை சபிக்கிறதுக்காக அல்ல, கர்த்தருடைய கரம் எப்படியாவது உங்களை தொடணுன்றதுக்காக. ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தருடைய கரம் தொடாதா? அப்ப மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மௌனமாய் போறதுக்கு காரணம் அவருடைய பிரசனத்தை நாம் முக்கியத்துவப்படுத்தாமல் தெரியறதுனால. அவர் கொடுத்த அபிஷேகம், கொடுத்த ரட்சிப்பு, நம்ம கொடுக்கப்படுகிற திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய ஜெபம் எல்லாமே முக்கியத்துவமானதுங்க. இன்னைக்கு எதுக்காக, எதை விட்டுட்டு எங்க போய் நிக்கிறோம்? அப்ப நாம் நிறைய நேரத்துல கர்த்தருக்கு என்ன பண்றதில்ல, அவருடைய சமூகத்துக்கு என்ன பண்றதில்ல, முக்கியத்துவம் கொடுக்காததுனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அமைதியாயிடுறார். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கை தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? வெற்றிகரமா இருந்த உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு ஏன் தேசத்துக்குள்ள இல்ல? வெற்றியை தரக்கூடிய கர்த்தர் ஏன் இல்ல? முக்கியத்துவம் கொடுக்காமல் செயல்பட்டதனால. அப்ப மூன்றாவது சொல்லப்படுகிறது, நம் வாசஸ்தலத்தை விட்டு கர்த்தர் விலக காரணம் நம்முடையதான முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினாலேயே சிலருடைய வாசஸ்தலத்துல கர்த்தருடையதான அந்த மகிமையின் கரமானது விளக்கப்பட்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் மேல் இருக்கிறதான யோபு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கரம் என் வீட்டின் மேல், என் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயலானது இருக்கிறது. உங்க எல்லா வீட்லயும் தேவனுடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்து மேல இருக்கு. ஆனா நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, உண்மையா இருப்பீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து செயல்படுவீங்கன்னா, அந்த மகிமையின் கரம் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். சரி, நான் 4வது குறிப்புக்கு நான் போகிறேன். அடுத்து இது கொஞ்சம் முக்கியமான ஒரு குறிப்பு, கொஞ்சம் குழப்பமான குறிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் கடுமையான குறிப்பாகவும் இருக்கும். அதனால் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொண்டு, தைரியம் சொல்லிக்கொண்டு திருப்பலாம். செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் 5, 6, 7 வசனத்தை வாசிக்கலாமா? செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதன் 6, 7, 8, 9. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும்
கர்த்தரை தேடாமலும் ம் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் ம் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ம் கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக ம் மௌனமாயிருங்கள். ம் கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது. ம் கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி ம் அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். ம் கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே ம் நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரித்திர யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை போதும், தாண்டி வாசி 9 வாசிச்சிருங்க. வாசற்படியை தாண்டி ம் கொடுமையினாலும் ம் வஞ்சகத்தினாலும் ம் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் ம் அந்நாளிலே தண்டிப்பேன். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு மௌனமானது இருக்கு. இந்த மௌனம் கர்த்தருடைய மௌனம் இல்ல, நம்முடைய மௌனம். நம்முடைய மௌனம். இங்க வேதம் நமக்கு நான்காவது கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, நாம் சில இடங்கள்ல மௌனமா இருக்கணும். நாம் என்ன பண்ணணும்? சில நேரத்துல மௌனமா இருக்கணும். எதுக்கு மௌனமா இருக்கணும்னா, ஏன் கர்த்தாவே மௌனமா இருக்கேன்னு கேட்கிற இடத்துல நம்ம மௌனமா இருக்கணுமா? அப்படி கேட்காம மௌனமா இரு அப்படிங்கிறார். தண்டிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? கண்டிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? தொட மாட்டீங்களா ஆண்டவரே? இந்த புலம்பலை நீ என்ன பண்ணு? அமைதியாக்கு. அந்த விஷயத்துல கொஞ்சம் மௌனமாகு. ஏன்னா வார்த்தை அழகா சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று நம்முடைய மௌனம், இரண்டாவது எல்லாருக்குமான எச்சரிப்பு. நான் சரி கட்டுவேன்ப்பா, நீ மௌனமா இரு. சரிக்கு சரி நான் கட்டுவேன், யுத்தம் நான் பண்ணுவேன், நீ அமைதியா இரு. அப்ப முதல் வசனத்துல 5வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யார சங்காரம் பண்ணுவாராம்? ம் அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த 3 தலைப்புக்கும் இதுல உள்ள அர்த்தம் இருக்கா? முக்கியத்துவம் கொடுக்காதது, வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது, அக்கிரமக்காரன் செய்யறது, சில தேவையில்லாத உறவை பிடிச்சி நடுவீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம யாரை தேடுறது கிடையாதான்? கர்த்தரை தேடுவதில்லை. ஆபிரகாம் இஸ்மவேலை வச்சுக்கிட்டு கர்த்தரை தேடல. இந்த பக்கம் திரும்பி பார்த்தாக்க இவர் என்ன பண்ணல? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏலியின் பிள்ளைகள் பிரசனத்துக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த பக்கத்தை பார்த்தா தேசம் என்ன பண்ணல? அக்கிரமத்தை குறைக்கல. அப்ப கர்த்தரை தேடாமல் அக்கிரமம் பண்ணாங்க. கர்த்தரை தேடாம பிரசனத்தை தேடாம அவங்க அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தரை தேடாம அவங்க மற்ற காரியங்களை உறவுகளை முக்கியத்துவம் படுத்திட்டு இருந்தாங்க. அதனால என்னைய தேடாதவன, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன நான் சங்காரம் பண்ணுவேன். இது சரியா தப்பா? நாம் சொல்றோமா இல்லையா? நாம் சொல்றோம்ல. நான் முக்கியமா? சொல்லுங்க பாப்போம். நான் முக்கியமா? வீட்டில் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் முக்கியமா? அப்படி சொல்லணும். நீங்க சொல்லுங்க. நான் முக்கியமா? இப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் சிக்கல்ல சிக்கிக்குவேன். கேட்குறோம்ல, என்ன கேட்குறேன்? நான் முக்கியமா? யாரு முக்கியம்? கர்த்தருடைய கேள்வி அதான், யாரு முக்கியம்? நம்ம வாழ்க்கைக்கு யாருங்க முக்கியம்? அடுத்து ஃபர்ஸ்ட் கர்த்தர். புருஷர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல, மனைவிகளே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் வாடகை புருஷனுக்கா? உண்மைதான், உண்மையதான். சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுமா? யாரு சொந்த புருஷன்? 2 சொந்த புருஷன் இருக்கிறாங்க. ஒன்று மணவாளன்,
அவர் நம்முடைய சொந்த புருஷர். 2வது சொந்த புருஷர் நம் கரத்தை பிடித்து கர்த்தருக்கு முன்பாக வாக்குறுதி செய்த அந்த புருஷர் யாரு? அந்த புருஷர். இதை மீறினால் புரிஞ்சாசு சொந்த புருஷன் மட்டும் தானா, சொந்த மனைவி இல்லையா? சொந்த மனைவியத்தான் தேடணும், சொந்த புருஷனைத்தான் தேடணும். அதை விட்டு புட்டு என்னத்தையாவது ஒன்றை தேடி கொண்டு வந்து வச்சிங்க, நம்முடைய சாறுகளை பிழிந்து தூக்கி எறிஞ்சிருவார். அப்ப யாரை தேடணுமா? கர்த்தரை தேடணும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரை விசாரிக்கணுமா? கர்த்தரை விசாரிக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா சொல்லுவாங்கல்ல, துண்டு 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 துண்டா வெட்டி சார் அது மாதிரி நடக்கக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, என்னைய தேடலைண்ணா, என்னை விசாரிக்கலைண்ணா நான் சங்காரம் பண்ணுவேன். நான் ஒரு நாளை வச்சிருக்கிறேன். இது புலம்பி கொண்டிருக்கவங்களுக்கான ஒரு வார்த்தை. இது நான் ஒரு நாள் வச்சிருக்கிறேன். நான் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். யாகத்தில் யாரை கொண்டு உள்ளே போடுவோம்? யாகத்தில் என்ன போடுவோம்? பொதுவாக நெய் ஊற்றுவாங்க, சில சோழி கட்டைகள் எடுத்து போடுவாங்க. இதுதான் யாகத்தை வளர்க்குறது. கர்த்தர் ஒரு யாகத்தை வளர்க்குறேன்னு தெரியுமா? அக்கிரமம் பண்ணுறவனை பூரா எரிக்கிறதுக்கு ஒரு யாகத்தை நான் வச்சுருக்கிறேன். அக்கிரமம் பண்ணுறவனை பூரா எரிக்க ஒரு யாகத்தை வச்சுருக்கிறேன். வாசற்படியை தாண்டி கொண்டு, அதாவது கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும், கொடுமை, வஞ்சகம், வக்ரகம் அனைத்தையும் எரிக்கிற ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறேன். அதனால இப்படிப்பட்ட சில காரியங்களுக்கு சபையார் ஜெபிப்பீங்க அப்படின்னா வேண்டாம். கர்த்தர் பார்த்துக்கோ. கர்த்தர் அமைதியா இருங்க போதும். மௌனமா இருக்கிற இடத்துல மௌனமா இருக்கணும். கர்த்தர் மௌனம் ஆகிறார்னு தெரிஞ்சா செயல்படுத்தி சுத்திகரித்து அந்த மௌனத்தை உடைச்சிடணும் எப்படியாவது. நானும் அப்படித்தான் பண்ணுவேன். சாஸ்ட்ராங்கமா இப்ப என்ன பண்ணிடணும்? விழுந்துடணும். பாதத்தை இரிக்காம கட்டி பிடிச்சா என்ன பண்ணிடணும்? ஒப்புரவாயிரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மௌனம் தொடரும். நம் வாழ்க்கையில் இருக்கிற மௌனம் உடைக்கப்பட வேண்டும் என்றால் அவர் பாதத்தை பிடிக்க வேண்டும். அவர் பாதத்தை இருக்காம பிடிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மௌனமா இருப்பாருன்னா அவர் மௌனத்தை உடைத்து மறுபடியும் பேச 14 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாமோடு பேசுவார் என்றால், 2 வருஷத்துக்கு அப்புறம் தாவீதோடு பேசுவார் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். பாதத்தை இருக்க பிடிங்க. உடைங்க. போயிட்டு பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, பேசுங்கன்னு கேளுங்க. உடைங்க, கர்த்தர் பேசுவார். ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 13, 14, 15. வீரனை போல் வைராக்கியம் உண்டு, முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகு காலமாய் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாலாக்கி விழுங்குவேன். ஸ்தோத்திரம். நான் மலைகளையும் குஞ்சுகளையும் பாலாக்கி அவைகளில் பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். போதும். வயதம் அழகா சொல்லுது. நான் மௌனமா இருந்தேன் இது வரைக்கும் எப்படிப்பட்டவரா இருந்தேன்? என் பாதத்தை நீ பிடிச்சு என் மௌனத்தை மட்டும் நீ உடைச்சிட்டேன்னு வச்சுக்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு காண்பிக்கிற அந்த மௌனத்தை நாம் உடைத்து விட்டோம் என்றால் அவர் எப்படி தெரியுமா செயல்படுவார்?
பிள்ளையை பிறப்பிக்க போறதுக்கு அந்த தாயார் எந்த அளவுக்கு ஒரு சத்தத்தை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு சத்தமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? செயல்பட ஆரம்பிப்பார். அந்த சத்தத்துக்கு நிகரான சத்தத்தை நான் என்ன பண்ணுவேன்? பீறி கொண்டு வருவேன் என் ஜனத்துக்காக. என் மௌனத்தை நான் இதுவரைக்கும் மௌனமா இருக்கிறேன், அடக்கிக்கிட்டு இருக்கேன், எப்ப என் பாதத்துல வந்து விழுகுவேன்னு. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் அடக்கிட்டு இருக்கிறாரு, எப்படா வந்து சரண்டர் ஆவாங்க அப்படின்னு. சரண்டர் மட்டும் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க, அடக்கி கொண்ட காரியம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சு கிளம்பி வருவார். நமக்கு நாம் இழந்ததை நம்மை மறுபடியும் பெருக பண்ணும்படி, நம் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படி, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் ஆகுவேன், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் வெடிப்பேன். ஏற்ற காலத்தில் பீறிட்டு வருவார், புறப்பட்டு வருவார். எப்ப? அவர் சமூகத்துல அவர் பாதத்தை இறுக பிடிச்சு செயல்படுங்கன்னு கேட்கும் பொழுது. கேளுங்க, எவ்வளவு கர்த்தருங்க வாழ்க்கையில் அமைதியா இருந்தாரோ அத்தனை அமைதிக்கும் சேர்த்து வைத்து, கர்த்தாவே செயல்படுங்கப்பா, போதும்பா மௌனமா இருந்தது, என் வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் இருந்த மௌனம் போதும்பா, செயல்படுங்கப்பா, செயல்படுங்கப்பா. தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? என் கண்ணீருக்கு கர்த்தர் செயல்படுவீராக.